பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், செலிப்ரேஷன் இதிலெல்லாம் வாழ்கிறதுக்காக தான் கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணார், உண்டாக்குனார். கொஞ்ச நாளாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம், சந்தோஷம் அப்படியே இல்லாமல் கொஞ்ச நாள் அப்படியே நீங்கள் இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நான் சொல்கிறேன், இனி வரும் நாட்களில் இனிமே மேல வாத்தியத்தையும் கீத சத்தத்தையும் நிறைய நீங்கள் கேட்க போகிறீங்க. மங்களகரமான உத்தரவை தேவன் உங்களுக்கு அருளுகிறார். கடவுளின் மங்களகரமான உத்தரவு தொழிற்சாலையை நோக்கி வருது. கம்பெனிஸ் எல்லாம் மூடி இனிமே வேலையே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது தேவனுடைய மங்களகரமான உத்தரவு வருகிறது. இனிமேதான் ஏகப்பட்ட உற்பத்தி நடக்க போகிறது. இனி ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக போகிறது. இனி திரளான ஜனங்கள் வாழ்வு பெறுவார்கள். இதுவரை டூர், பிக்னிக்ஸ் போகாத நீங்க இனிமே போவீங்க. மங்களகரமான உத்தரவு. 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபாயை நாங்கள் தாண்டி ட்ரெஸ்ஸே வாங்காத நீங்கள் 10,000, 20,000, லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க. மங்களகரமான உத்தரவு. ஏதோ கடுக்கனை தான் போட்டுட்டு அலைகிறேன், ஒரே இடுக்கனா இருக்குது இல்லையா அப்படின்னு இருக்கிற நீங்கள் கீழ் எத்தனையோ பவுன் கணக்கில், சவரன் கணக்கில் நீங்கள் வாங்குவீங்க. மங்களகரமான உத்தரவு வாசிக்கிறாங்க பாருங்களேன், அருமையா இருக்கும். நல்ல மங்களமா என்ன காலையிலே போட்டு விடுங்க. நல்ல இந்த கட்டி மேல அடிச்சு பிபி இருக்கிற மாதிரி. பிரதர் அதெல்லாம் நம்ம கேட்கணும். நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் கேட்கணும். மங்களகரமான உத்தரவு தான் கடவுள் வச்சிருக்கிற உத்தரவு. அதை இயேசுவின் மூலம் அந்த மங்களகரமான வாழ்வை மக்கள் அடையாதபடிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அதை ரத்தத்தால் அடைச்சி பூசி கிளீன் பண்ணிட்டு இப்போ குட் நியூஸ் போய் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்லி குட் நியூஸ். கெட்டு போயிருந்துக்கலாம், சில தோல்விகள் அடைஞ்சிருக்கலாம், சில காரியங்கள் வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். ஆனா கூட கடவுள் சொல்றாரு, நல்ல திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ போட்ட திட்டம்லாம் உனக்கு பிளானா எல்லாம் ஃபெயில் ஆயிருந்தா கூட கவலைப்படாத, நல்ல திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதுதான் கடவுளுடைய மங்களகரமான உத்தரவாக இருக்கிறது. ஒரு தரித்திரனுக்கு எது மங்களகரமான செய்தி? செழிப்பாய். நாள் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எது மங்களகரமான செய்தி? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அதான் மங்களகரமான செய்தி. அதுதான் காஸ்பல். கடன்ல இருக்கிறவனுக்கு எது மங்களகரமான உத்தரவு? நீ உன் கடனை அடைப்ப. இன்னும் சொல்ல போனா நீ கடனை கொடுக்கிற ஆளா இருப்ப. ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, இறந்து போயிடுச்சு. வேற என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும். அங்க என்ன வாத்தியம் வாசித்துட்டு இருக்காங்க? அமங்கலமான வாத்தியம் வாசித்து எல்லாரும் அழுதுகிட்டு புலம்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன். ஆனால் இயேசு அதுக்குள்ளே போகிறார். அங்கே குழல் ஊதுகிறவர்களையும் அழுகிறவர்களையும் பார்த்துட்டு அவள் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதே மியூசிக்ஸ் என்ன மியூசிக்காக மாறி இருக்கும்? மங்கள வாத்தியமாக மாறிடுச்சு. அவ்வளோதான். ஏதோ பல வல்லமைகள் அப்படி கிடையாது. The power of God, gospel, the power of God அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒண்ணு வல்லமை கிடையாது, சுவிசேஷம் தான் வல்லமை. என்ன சுவிசேஷம்? தேவன் அருளுகிற மங்களகரமான செய்தியை கேட்கும் போது அங்கு வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் விஷயமா இருக்கு. இனிமே இந்த சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்லாதீங்க, மங்களகரமானதை பேச போகிறேன். கல்யாண ராமன் மங்களகரமான பெயர். மரித்த உலகத்துக்கு, நம்பிக்கையற்ற உலகத்துக்கு கடவுள் வச்சிருக்கும் செய்தி சுவிசேஷம். கடவுள் வைத்திருக்கிற செய்தி மங்களகரமான செய்தி. தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவை அருளுவார். எங்க இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்தி வராம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க காது கேட்டுட்டு இருக்குன்னா, ஆன்லைன்ல இதை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் உங்களுக்காக நிறைய நற்செய்திகளை வைத்திருக்கிறார், மங்களகரமான செய்திகளை வைத்திருக்கிறார். நிறைய இடத்திலிருந்து உங்களுக்கு மங்கள செய்திகள் வரப்போகிறது. ஒவ்வொருவருக்கும் தேவன் மங்களகரமான உத்தரவை அருளுவார். கர்த்தர் நல்லவர். பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், செலிப்ரேஷன் இதிலெல்லாம் வாழ்கிறதுக்காக தான் கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணார், உண்டாக்குனார். கொஞ்ச நாளாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம், சந்தோஷம் அப்படியே இல்லாமல் கொஞ்ச நாள் அப்படியே நீங்கள் இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நான் சொல்கிறேன், இனி வரும் நாட்களில் கடவுள் ஒரு சீசன் மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கும். இனிமே மேல வாத்தியத்தையும் கீத சத்தத்தையும் நிறைய நீங்கள் கேட்க போகிறீங்க. மங்களகரமான உத்தரவை தேவன் உங்களுக்கு அருளுகிறார். ஆமென். யோசேப்பு சொன்னா பாருங்க பார்வோனுக்கு, தேவன் தாமே உமக்கு மங்களகரமான உத்தரவை
அருளுவாராக அப்படின்னு யோசேப்பு சொல்கிறான் பார்வோன் கிட்ட. நான் சொல்கிறேன், கடவுள் மங்கள வாத்தியம் வாசிப்பவர், மங்களகரமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நற்செய்தியே இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், டுடேஸ் ஆன்வர்ட் நிறைய குட் நியூஸை நீங்கள் கேட்க போகிறீங்க. நிறைய நற்செய்திகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அநேக நல்ல செய்திகள் உங்கள் காதில் வந்து விழுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். பாருங்கள், ஆதியாகமம் 41:16 வருது. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். எல்லாம் சொல்லுங்க, மங்களகரமான. என்ன போட்டுக்குது? மங்களமான. சொல்லுங்க, மங்களமான. மங்களம் அப்படிங்கிற வார்த்தைலாம் பைபிளில் இருக்கு. அக்கா மங்களம், திருமங்கலம், இது எங்க இருக்கு? பைபிளில் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, மங்களமான உத்தரவு அருளி செய்வார். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மங்களமான உத்தரவு அருளுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, தேவனை இப்படி வெளிப்படுத்தல. கடவுள்னா என்னத்தோ பேசுவார் போல. நம்ம ஆட்கள் இந்த டைம்ல என்ன உத்தரவு சொல்லிட்டு இருக்காங்க? எல்லாம் அழிய போகுது, எல்லாம் நாசமாக போகுது, ஆமாம், இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட உத்தரவை தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யோசேப்பின் மூலம் தேவன் வந்து பார்வோன் கிட்ட பேசும்போது என்ன அங்கே வார்த்தை வருது பாருங்க. தேவனே, எல்லாம் சொல்லுங்க, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். நல்லா சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து மங்களமான உத்தரவு. ஆமென். மங்களமான செய்தி என்ன பண்ணுது? வருது. ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க. ஐ நாட் காட் கிவ் என்ன ஃபாரோ a favorable answer. எல்லாம் சொல்லுங்க, favorable answer. இது நிறைய பேருக்கு வேணும். சில பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஃபேவரபிளான ஆன்சர்ஸ் உங்களுக்காக வருகிறது. சாதகமான பதில்கள் உங்களுக்கு வருகிறது. ஆமென். சில முடிவுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா ஃபேவரபிள் ஆன்சர். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, ஜோசப் answered Pharaoh, it is not in me to interpret the dream. ஆனா தேவன் வந்து தான் அதை என்ன பண்றாரு? விளக்கம் கொடுக்கிறார். தேவன் என்ன சொல்றாரு? ஃபேவரபிள் ஆன்சர். எல்லாம் சொல்லுங்க, ஃபேவரபிள் ஆன்சர். எல்லாம் சொல்லுங்க, மங்களமான உத்தரவு. ஹல்லேலூயா. நல்ல சவுண்டா சொல்லுங்க, மங்களகரமான உத்தரவு. ஆமென். சொல்லுங்க, மங்களம் உண்டாகட்டும். அல்ல பக்கத்தில் பா சொல்லுங்க, மங்களம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பாட்டு படிக்கிறோம் பாருங்க. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே. நான் சொல்றேன், எனக்கு ஃபேவரான செய்தி இன்னும் வரலையே. ஏதோ ஒரு செய்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுள் சொல்றார், உனக்கு ஃபேவரா அது வரப்போகுது. உனக்கு சாதகமா அந்த செய்தி வரப்போகுது. ஆமென். இந்த வழக்கில் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன், ஃபேவரபிள் ஆன்சர், ஃபேவரபிளான ஆன்சர் அந்த வழக்கில் உங்களுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி வரும். ஆமென். மங்களகரமான உத்தரவு. எல்லாம் சொல்லுங்க, மங்களகரமான உத்தரவு. ஆமென். தேவன் எப்போவுமே நற்செய்தியை அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் தேவன் அப்படிப்பட்ட செய்தியை தான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அந்த உலகத்துக்குள்ள பாவம், சாபம், பிசாசு இதெல்லாம் அதை முழுமையாய் அனுபவியாதபடிக்கு ஏகப்பட்ட தடை இருந்தது. அதனால தான் இயேசுவை தேவன் அனுப்பி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டு உலகம் ஃபுல்லாக போய் சொல்லுங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த செய்திக்கு பேர் என்ன செய்தி தெரியுமா? இப்போ சொல்கிறேன் பாருங்க, அதே தான் குட் நியூஸ். ஆமென். மத்தேயுல வாசிக்கிறோம் பாருங்க, மேத்யூ காஸ்பல். ஸோ இன்னைக்கு காலையில் காட்ஸ் மெசேஜ், இன்னைக்கு காலையில் தேவனுடைய செய்தி என்பது உங்களுக்கும் எனக்கும் என்ன? மங்களகரமான செய்தி, மங்களகரமான உத்தரவு. ஆமென். ஹல்லேலூயா. glory to God. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 இருந்து பாருங்க. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு
உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இதே மேட்ரை வந்து நீங்கள் மார்க்ல வாசிப்போம். மார்க் 16:15 பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், எல்லாம் சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கும். என்னத்தை பேச சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் எல்லா படைப்புக்கும். சர்வ சிருஷ்டிக்கும், அதாவது கடவுளுடைய மங்களகரமான உத்தரவு என்பது, கடவுளுடைய நற்செய்தி என்பது எல்லா படைப்புக்குமானது. எல்லா படைப்புக்குன்னா மனுஷன் மட்டும் இல்லை, அவருடைய குட் நியூஸ் மரங்களுக்கு இருக்கு, நிலங்களுக்கு இருக்கு. ஆமென். அவருடைய குட் நியூஸ் வானத்திற்கு இருக்கு, பூமிக்கு இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாங்க, ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துடுச்சு ஓய் அப்படிங்காங்க. அப்போ அதுக்கும் குட் நியூஸ் இருக்கு. ஆமென். கர்த்தர் உன் ஓட்டையை அடைப்பார் அப்படின்னு எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? இப்போ ஓசோன் லேயரை பார்த்து பேசிட்டு இருக்கோம். உறிஞ்சி போயிடணும், பயப்படாத, உறிஞ்சி போகாது. நீர்நிலைகள் எல்லாம் பார்த்து எல்லாம் காஞ்சி போச்சுங்க, வானம் பார்த்த பூமிங்க ஒன்றும் வத்தி போயிடுச்சுங்கன்னா கடவுளுடைய நற்செய்தி என்ன தெரியுமா? இப்படி கிடையாது. abundance ஆஃப் ரெயின் ஒன்று வரப்போகுது, உள்ளங்க அளவு இருக்கிற ஒரு மேகம் பெருமழையாய் மாறப்போகிறது. the good news for all creatures. கடவுளின் மங்களகரமான உத்தரவு தொழிற்சாலையை நோக்கி வருது. கம்பெனிஸ் எல்லாம் மூடி இனிமே வேலையே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது தேவனுடைய மங்களகரமான உத்தரவு வருகிறது. இனிமேதான் ஏகப்பட்ட உற்பத்தி நடக்க போகிறது. இனி ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக போகிறது. இனி திரளான ஜனங்கள் வாழ்வு பெறுவார்கள். ஆமென். மங்களகரமான உத்தரவு தான் கடவுள் வச்சிருக்கிற உத்தரவு. அதை இயேசுவின் மூலம் அந்த மங்களகரமான வாழ்வை மக்கள் அடையாதபடிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அதை ரத்தத்தால் அடைச்சி பூசி கிளீன் பண்ணிட்டு இப்போ குட் நியூஸை போய் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்லி குட் நியூஸ். எல்லாம் சொல்லுங்க, நற்செய்தி மட்டுமே. ஹல்லேலூயா. நற்செய்தியே. அதனால தான் நமக்கு யாரு, நமக்கு பேர் என்னது? நற்செய்தியாளர்கள். நீங்கள் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அவர் வந்தாலே ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்லுவாருங்க, அந்த மாதிரி உங்களை ஆமென். உங்களை பார்க்கும்போது நம்ம நற்செய்தியாளர்களா பார்க்க போறாங்க. இவர் வந்தாலே ஒரு குட் நியூஸ் வந்துருமே, இவர் வந்தாலே ஒரு குட் நியூஸ் வந்துருமே. அப்போ என்ன செய்தி? உலகம் ஃபுல்லா சகல சிருஷ்டிகளுக்கும் கடவுள் கொடுக்கிற செய்தி என்ன? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய். இப்போ டிவி வெளியெல்லாம் போறோம், நாடா போறோம், 5 ஸ்டார் ஹோட்டலா போறோம். எல்லா இடத்துலையும் போய் என்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றான்? கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார், மங்களகரமான ஒன்றை வைத்திருக்கிறார். பஞ்சமா கவலைப்படாத, கடவுள் பஞ்சத்துல தான் உன்னை செழிக்க வைப்பார். அவரிடத்திலே மங்களகரமான உத்தரவு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க குட் நியூஸ். எல்லாம் சொல்லுங்க குட் நியூஸ். மங்களகரமான உத்தரவு. ஆமென். அப்போ அதை என்ன பண்றாரு? இப்போ அறிவிக்கிறாரு. என்ன சொல்றாரு? உலகமெங்கும். எல்லாம் சொல்லுங்க, உலகமெங்கும் போய். உலகமெங்கும் போறதே சில பேருக்கு மங்களகரமான உத்தரவு தான். என்னங்க, நான் உலகம் உள்ள போவேனா? சிலருக்கு அதுவே மங்களகரமான உத்தரவு. போய் நீங்க அறிவிக்கிற செய்தி சிலருக்கு போறதே மங்களகரம் தான். நான் சொல்றேன், உலகம் ஃபுல்லா போவீங்க. நான் சொல்லிட்டேன், நம்ம ஏதோ தனியால் வளர்ச்சியே இங்கே கிடையாது. இங்கே ஒவ்வொருவரும் வளர்ச்சி பெற போகிறோம், எழுச்சி பெற போகிறோம். ஆமென். இது வேற விமானமே ஏறாது, நீங்கள் விமானம்லாம் ஏறுவீங்க. நான் சொல்கிறேன், மங்களகரமான உத்தரவு. ஆமென். மங்களகரமான உத்தரவு. இதுவரை டூர் பிக்னிக்ஸு போகாத நீங்கள் நம்ம போவீங்க. மங்களகரமான உத்தரவு. ஆமென். 200 300 500 நாங்கள் தாண்டி ட்ரெஸ்ஸே வாங்காத நீங்கள் 10,000 20,000 லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க. மங்களகரமான உத்தரவு. ஆமென். ஏதோ கடுக்கனை தான் போட்டுட்டு அலைகிறேன், ஒரே இடுக்கனா இருக்குது இல்லையா அப்படின்னு இருக்கிற நீங்கள் எத்தனையோ பவுன் கணக்கில், சவரன் கணக்கில் நீங்கள் வாங்குவீங்க. மங்களகரமான உத்தரவு. ஆமென்.
நீங்க இந்த கெட்டி மேல ஏதாவது வச்சிருந்துருக்கலாம் போல. ஏன்னா இன்னைக்கு டட்ட டட்டன்னு அடிச்சு பிபியூதன் போலயே ஒரு ஃபீலிங். டட்ட டட்ட டட்டன்னு அடிப்பாங்க பாத்தீங்களா? நம்ம அந்த கொட்டை தூக்கி வெளியில கொடுத்துட்டோம். நான் எப்படியாவது அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உள்ள கொண்டு வரலான்னு இருக்கேன். எல்லா மியூசிக்கல் பேண்ட் இதுக்கும் நான் ஒரு பேப்டிசம் கொடுத்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வரலான்னு இருக்கேன். வாசிக்கிறாங்க பாருங்களேன், அருமையா இருக்கும், நல்ல மங்களமா. என்ன காலையிலே போட்டு விடுங்க, நல்ல இந்த கெட்டி மேலாம் அடிச்சு பிபி ஊதுற மாதிரி. என்ன பிரதர் அதெல்லாம் நம்ம கேட்க, நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் கேட்கணும். அவங்களுக்கு யாருக்கா ஒரு அந்த சத்தம் இல்லைங்க, நம்ம தேவன் தான் மங்கள வாத்தியம் வாசிக்கிறவர். ஆமென். ஆமா ஆமா, அமங்கலமான வாத்தியம் வாசிட்டு இருக்கிற இடத்துல போய் கூட இயேசு மங்கள வாத்தியத்தை வாசிக்க வைப்பவர். பாருங்க, இயேசு ஒரு வீட்டுக்கு போறாரு, அங்க குழல் ஊதிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிபி சவுண்டு கேக்கு. என்ன சவுண்டு? போயிட்டாங்களே ஒரு சவுண்டு. அந்த மாதிரி ஏதோ மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் போட்டு வாசிட்டு இருக்காங்க. ஜீசஸ் போறாரு உள்ள. தேங்க்யூ ஜீசஸ். ஏசு போறாரு. ஏசு போயிட்டு இந்த சத்தத்தெல்லாம் நுப்பாட்டு. அங்கே குழல் ஊதுகிறவர்களும் அழுகிறவர்களும் அங்கே ஒரு டீம்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இதாகிக்கிட்டு, ஏன்னா ஒரு டெத்து நடந்திருக்கு. ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, இறந்து போயிடுச்சு. வேற என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும். அங்கே என்ன வாத்தியம் வாசித்துட்டு இருக்காங்க? அமங்கலமான வாத்தியம் வாசித்து எல்லாரும் அழுதுகிட்டு புலம்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன். ஆனால் இயேசு அதுக்குள்ளே போகிறார். அங்கே குழல் ஊதுகிறவர்களையும் அழுகிறவர்களையும் பார்த்துட்டு, அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். ஆமென். அவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கலான்னு உள்ள போய் பிள்ளை கையை பிடிச்சி அப்படி தூக்கிட்டார் பாருங்க. அப்படி என்ன பண்ணிட்டார்? தூக்கிட்டார். இப்போ அதே மியூசிக்ஸ் என்ன மியூசிக்கா மாறி இருக்கும்? மங்கள வாத்தியமா மாறிடுச்சு. அவ்வளவுதான். ஆமென். அந்த முந்தின வசனத்துல இருந்து பாருங்களேன். மார்க் 5, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். 38 போடுங்க. இதுல இருந்து படிக்கலாம். ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புறதையும் கண்டு, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்போ பாருங்களேன், நம்ம வந்து அமங்கலம்லாம் கிடையாதுங்க. கம்பெனி மூடுறதெல்லாம் இல்லை, கம்பெனி இனிமேல் தான் திறக்க போகுது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? சிலருக்கு அதை பார்த்து எப்படி இருக்கும்? ஹோ என்னங்க எல்லாம் செத்து போச்சு, லாக்டவுனில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன மங்களங்கிறீங்களே. இப்போ அந்த 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 மோசமான அந்த சிச்சுவேஷன்ஸில் இயேசு வந்து என்ன சொல்கிறாரு? சாகலை, பிழைச்சிருக்கா. தேவன் மங்களகரமான உத்தரவு அருளுகிறவர். எங்கெல்லாம் சாவு நினைக்கிறீங்களோ அங்கு அவர் ஒரு உத்தரவை கொண்டு வருகிறார். சாவு கிடையாது, வாழ்வு. சாவு கிடையாது, வாழ்வு. நான் சொல்றேன், தேவனே மங்களகரமான உத்தரவை அருளுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் மங்களகரமான உத்தரவை அருளுகிறவர், நற்செய்தியை எனக்கு அனுப்புகிறவர். ஆமென். எப்படி இருந்திருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு? ஒரு ஒரு கெட்ட மியூசிக்கை நல்ல மியூசிக்கா மாத்திட்டாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்பிட்டு இருந்தாங்க, இப்போ ஆனந்த களிப்பா மாத்திட்டாரு. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். Where there is Jesus presence, எங்கெல்லாம் அவருடைய ஜீவன், எங்கெல்லாம் அவருடைய தொடுதல், எங்கெல்லாம் அவருடைய கிரியை நடக்கிறதோ அங்க எல்லாம் ஒன்று நடக்குது. மங்கள வாத்தியம், மங்கள சத்தம், மங்களகரமான உத்தரவு அந்த இடத்தில் வருகிறது. ஆமென். குட் நியூஸே ஒரு மங்களத்தை அறிவிக்கிறது தான் பாருங்களேன். ஆமென். உலகம் எங்கும் போய் என்ன சொல்ல சொன்னாரு? எதை பேசுப்பா? சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷம். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பேசி வச்சிருக்கிறாங்க?
சுவிசேஷத்தை பேசவே இல்லை. நாம் பேசினது சுவிசேஷமாங்கிறது பெரிய சந்தேகம் ஏற்படுற மாதிரி தான் பேசி வச்சுருக்காங்க. யாரும் சுவிசேஷத்தை பேசலை. சுவிசேஷங்கிறது என்ன? வாட் இஸ் குட் நியூஸ்? மங்களகரமான உத்தரவுனா என்ன? எது மங்களகரமான உத்தரவு? லூக்கா எழுதின சுவிசேஷம். மங்களகரமான உத்தரவுனா என்ன? வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பல்னா என்ன? கடவுள் அருளுகிற மங்களகரமான உத்தரவுனா என்ன? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்திருந்தார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு. சுவிசேஷம் என்ன? மங்களகரமான உத்தரவை. அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம். எங்கெல்லாம் சுவிசேஷங்கிற வேர்ட் படிக்கிறீங்களோ அதுக்கு பேர் என்னது? எல்லாம் சொல்லுங்க, மங்களகரமான உத்தரவு. இன்னும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்லாதீங்க, மங்களகரமானதை பேச போகிறேன். கல்யாண ராமன் மங்களகரமான பெயர். இன்னும் வந்து இந்த சுவிசேஷம் வேற மாதிரி ஆயிப்போச்சு. ஒண்ணுமே அதுக்கு பேரே சுப விசேஷம். சுவிசேஷம்னா என்ன? சுப விசேஷம். ஆங்கிலத்தில் என்ன இருக்குது? குட் நியூஸ். த ஃபேவரபிள் ஆன்சர். குட் நியூஸ். அதுக்கு பேர் என்னது? குட் நியூஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் நியூஸ். கடவுள்கிட்ட நீங்க எப்போ வரீங்களோ கடவுள் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை தான் வச்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்காக பேட் நியூஸ் வைக்கல, அவர் உங்களுக்காக குட் நியூஸ் வச்சிருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் வந்து கெட்டதா இருக்கலாம், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸையே, அந்த கெட்ட அனுபவத்தையே தேவன் உங்களுக்கு நல்ல அனுபவமாக மாற்றுகிறார். ஆமென். அதையே நல்ல அனுபவமாக மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் மரண செய்தியை கேட்டு, கெட்ட மியூசிக்ஸ் கேட்டு முடிஞ்சதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கடவுள் வந்து வேற ஒரு வாத்தியத்தை வாசிக்கும்படி வைக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், சாவின் சத்தத்தையே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், டுடேஸ் ஆன்வர்ட் ஜீவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், வாழ்வின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், ஏதோ ஒரு மங்கள வாத்தியத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப குட் நியூஸ்ங்கிறது, இந்த சுவிசேஷங்கிற வார்த்தையே என்னவா இருக்குது? அதுக்கு பேர் என்னதுதான்? மங்களமான உத்தரவு. எல்லாம் சொல்லுங்க, மங்களமான உத்தரவு. ஆமென். உலகம் ஃபுல்லா போய் கடவுள் என்ன சொன்னார்? என்ன சொல்ல சொன்னார்? நீங்க பாருங்களேன், நம்ம ஊர்ல குடுகுடுப்புக்காரங்க கூட வந்துட்டு நல்ல காலம் பிறக்குது, அதுவும் 100 ரூபா கேட்டா கொடுத்தீங்கன்னா டெய்லி வந்து சொல்லிட்டு போயிடுவான் நல்ல காலம் பிறக்குதுன்ட்டு. ஹலோ, நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம ஊழியக்காரங்க பாஸ்டர் ஐயாட்ட 10 ரூபா கொடுத்தாலே மங்கள உத்தரவு அவன் சொல்றானே, 10ல் 1 வாங்கிக்கிட்டு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்க? 10 ரூபா கொடுக்குறவனே மங்கள உத்தரவு சொல்றான், நீங்க 10ல் 1 வாங்கிக்கிட்டு ஏன் சார் துச்செய்தியா சொல்றீங்க? அவன் எப்படியும் வரட்டும், நீங்க அவனுக்கு ஒரு நல்ல மங்களகரமானதை சொல்ல வேண்டாமா? மரித்த உலகத்துக்கு, நம்பிக்கையற்ற உலகத்துக்கு கடவுள் வச்சிருக்கும் செய்தி சுவிசேஷம். கடவுள் வைத்திருக்கிற செய்தி மங்களகரமான செய்தி. ஆமென். தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவை அருளுவார். எங்க இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்தி வராம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு காலையில இதை உங்க காது கேட்டுட்டு இருக்குன்னா, ஆன்லைன்ல இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு சொல்றேன், கடவுள் உங்களுக்காக நிறைய நற்செய்திகளை வைத்திருக்கிறார், மங்களகரமான செய்திகளை வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய இடத்திலிருந்து உங்களுக்கு மங்கள செய்திகள் வரப்போகிறது. ஆமென். மங்களகரமான காரியங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. ஆமென். Thank you brother. Thank you brother. எல்லாம் சொல்லுங்க, மங்களகரமான உத்தரவு. ஆமென். வேதவசனம் சொல்லுது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி இளைப்படைஞ்சிருக்கிற அந்த ஆத்துமாவை உயிரடைய வைக்குமா. அப்போ ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணா அல்லது போய் ஒன்று சொன்னால் நம்ம வாயிலிருந்து என்ன தான் வரணும்? மங்களகரமான வார்த்தைகள். எல்லாம் சொல்லுங்கள், மங்களகரமான வார்த்தைகள். நான் ஏன் அதை போட்டுட்டு இதை பேசுகிறேன்னு தெரியுமா? அதை போடாமல் பேசணும் வைங்களேன், இவர் ஏதோ பைபிள் இல்லாத வார்த்தையை பேசுகிறார் அப்படின்வாங்க, கெட்டிடுவாங்க. அதனால தான் நான் அதை வாசித்துட்டு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வசனத்தில் இருக்கிற தைரியத்தில் தான். பார்த்தீங்களா, மங்களம் மங்களம்னு என்னத்தையோ பேசிட்டாரு, யார் அந்த மங்களம் அப்படின்வாங்க.
இருக்கிற இதில் இதை வேற கிளப்பி விட்டுருவாங்க ஏதாச்சும். அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், பவுல் வந்து சொல்கிறாரு, இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு ஒன்னே அவர் சொல்ல, 2 நாள் நெருக்கப்படுறேன்னா பவுலுக்கு என்ன அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு 2 பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன். கரெக்டாக சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, மங்களமான உத்தரவு. ஆமென். தூர இடத்துல இருந்து வர்ற நற்செய்தி ஒரு இளைப்படைந்த ஆத்மாவை கூட என்ன பண்ண ஆரம்பிக்குதான், அது உயிர்ப்பிக்க ஆரம்பிக்குதான். என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான் வருது எப்போவுமே. ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் இருக்கிறீங்களா, நான் சொல்கிறேன், சாவுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா, கடவுள் அந்த மருத்துவமனையின் நிகழ்வை மங்களகரமான நிகழ்வாக மாற்றுவார். ரேகாபா ஷாகாராபாலா கதாரா ரேக்லேபோ ஷேட்டாலாபாராலாரா. ஜீவனை இவர் அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். லைஃப் இன் ஜீசஸ் நேம். இந்த நேரத்தில் கூட ஏதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்கிக்கிட்டு ஒரு நல்ல செய்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் சொல்றேன், இயேசு ஜீவனை அளிக்கிறவர். ஆமா, அவர் சொல்றாரு, சாகவில்லை நித்திரையா இருக்கிறாள், சாகவில்லை நித்திரையா இருக்கிறான். கையை பிடிச்சி எழுப்பின அதே தேவனுடைய வல்லமை உங்கள் பிள்ளைகளை எழுப்பும் இந்த கால வேளையில். ஆமென். எப்படி போட்டு பாருங்க, நீதிமொழிகள் 25:25. எல்லாம் சொல்லுங்க, நற்செய்தி. நற்செய்தினா என்ன? மங்களகரமான செய்தி. எல்லாம் சொல்லுங்க, மங்களகரமான செய்தி. வீடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எப்படி போட்டிருப்பாங்க, லைக் a cold water to a thirsty soul. So it's good news from a desert land. என்ன? டிஸ்டன்ட் லேண்ட். சாரி, டிஸ்டன்ட் லேண்ட். தூர இடத்துல இருந்து வருகிற நற்செய்தி ஆத்மாவுக்கு எப்படி இருக்குதான், அப்படியே குளிர்ந்த தண்ணி மாதிரி இருக்கான். நான் சொல்றேன், கடவுள்கிட்ட இருந்து இன்னைக்கு வார்த்தை வருதா, உங்க ஆத்மாவுக்கு வருதா, அப்படியே குளிர்ந்த தண்ணி மாதிரி இருக்கும். அது வந்து கடவுள் தான் அனுப்புறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அதை உணரும் போது அப்படியே ஒரு சில் வாட்டர் உள்ள போற மாதிரி போகும் பாருங்களேன். அப்படி வந்தா அது தேவன்கிட்ட வர்ற செய்தி. ஆமென். மங்களகரமான உத்தரவை அருளுகிற தேவன். பஞ்ச நேரத்தில் மங்கள உத்தரவு, மரணம் சூழமையிலும் மங்களகரமான உத்தரவை அவர் அருகிறார். ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, தன் குமாரனை கொண்டு உலகம் ஃபுல்லா இருக்கிற சர்வ சசிக்கும் கடவுள் வைத்திருக்கிற செய்தி மங்கள செய்தியாகவே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நாள திருமணம் ஆகாம, ரொம்ப நாள திருமணம் தடையா இருக்கிற சூழ்நிலை நீங்க இருந்தா கூட நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே அந்த காரியங்களிலே நல்ல செய்திகள் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இப்போ ஜீசஸ் வந்து இந்த காஸ்பலை கொஞ்சம் விளக்கி சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல இந்த மங்களகரமான செய்தியை என்ன பண்றாரு, விளக்கி சொல்றாரு. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சுவிசேஷத்திற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அதில் ஒன்று குட் நியூஸ், நல்ல செய்தி, சுப விசேஷம், நிறைய என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இந்த கிரீக் வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, கிரீக் வேர்டு, அதில் தானே இந்த இதை எழுதியிருக்கிறாங்க. இந்த புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது, இந்த கிரேக்க இதில். அதுவும் நார்மலான ஒரு கிரீக் கிடையாது, இந்த லோக்கல் இது இருக்கு, இந்த கொயோனியோ அப்படின்னு சொல்லுவாங்க, கொயோனியோ கிரீக், அதில் எழுதியிருக்கிறாங்க. அதுனா ரொம்ப லோக்கல். இப்போ தமிழில் சென்னை தமிழ்னு ஒன்று இருக்கா, மதுரை தமிழ் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் தமிழ் கொஞ்சம் எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் லோக்கல் ஸ்லாங், ரொம்ப நார்மலாக மக்கள் பேசுகிற ஏதோ அதில் தான் என்ன பண்ணாங்க எழுதியிருக்கிறாங்க. கடவுள் வந்து அதனால தான் பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, யாருக்கும் புரியாத மொழி. ஆனால் கிரீக் அப்படிங்கிறது ரொம்ப காமன், மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இது பண்ணார். இன்னொன்று, ஜீசஸ் பேசின லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ் அவர் யூஸ் பண்ணார்னா, அராமிக் அப்படிங்கிற மொழியில் தான் அவர் என்ன பண்ணாராம், பேசினாராம். ரொம்ப காமனாக மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் என்ன பண்ணார், பேசினார். ஏன்னா கடவுள் வந்து எதையும் கடினப்படுத்த விரும்பலை, எல்லாத்தையும் எளிமையாக்க விரும்புகிறார். சொல்லப்போனால் என் செய்தி உனக்கு புரியணும்னு விரும்புகிறார். நிறைய நேரத்தில் மக்கள் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, பிரதர் நீங்கள் என்ன லோக்கலாக பேசுன மாதிரி தெரியுத அப்படிம்பாங்க. கொஞ்சம் இறங்கி சில மொழிகளெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நான் சொல்லுவேன், கடவுள் இருந்தால் அப்படி தான் பேசியிருப்பார். கடவுள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முன் வரிசையில் 5 பேர் தூங்கிடுவாங்க. நான் அல்லேலூயா போட்டு எழுப்புறதுக்குள்ளே மீட்டிங் முடிஞ்சு போயிடும்.
கடவுள் கண்டிப்பாக அப்படி பேசியிருக்க மாட்டார். கடவுள் வந்து நமக்கு எப்படி புரியுமோ அப்படி தான் என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். அதனால தான் நானும் அப்படி பேசுகிறேன். ஆமென். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டைலெல்லாம் மாற்றுங்கம்மா, எல்லாம் மாற்றுறதா இல்லை. நாங்கள் வந்து இதே லோக்கல் ஸ்டைலில் தான் பேசுவோம், ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பேசுவோம். ஆமென். ஆமாம், எங்களுக்கு பேச தெரியும், கரெக்டாக பேச தெரியும். ஆனால் அப்படி பேசியிருக்கிறோம், பேச வேண்டிய சில இடத்துல அப்படி பேசுவோம். ஆனால் மக்கள் கூட அமரும் போது அவங்களுக்கு புரிகிற மொழியில் தான் நாங்கள் பேசுவோம். ஆமென். பிரைஸ் காட். அப்போது அந்த க்ரீக்கில் இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா யுகலியோன். எல்லாம் சொல்லுங்கள் யுகலியோன், நல்லா சொல்லுங்கள் யுகலியோன். இந்த யுகலியோன்கிற வார்த்தை தான் கிரீக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுகலியோன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ குட் டு பி ட்ரூ நியூஸ். எல்லாம் சொல்லுங்கள், டூ. இல்லைங்களா, கொஞ்ச நேரம் கிராமர் எடுத்தோடனே என்ன ஆயிடுது, இதுதான். எதுக்கு புரியுதாண்ணா, எதுக்கு இப்போ கிரீக்லாம் போகிறது இல்லைன்ட்டு ஒரு கிரீக்குக்கே எப்படி ஆகுது, கிருங்க பிரதர் கொஞ்சம் நெங்க கிருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, டூ குட் டு பி ட்ரூ நியூஸ். The word யுகலியோன், it means too good to be true news. அப்படின்னா என்ன, தமிழில் என்ன சொல்கிறேன், இந்த யுகலியோன்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன விளக்கம், இந்த வேதத்தில் சுவிசேஷம் நீங்கள் நம்ம படிக்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டூ குட் டு பி ட்ரூ நியூஸ்னா என்னன்னா, தமிழ் எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, டூ குட் டு பின்னா என்ன, ரொம்ப நல்ல, அதாவது திஸ் இஸ் டூ மச் அப்படிம்பாங்க, இது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. சுவிசேஷம் என்ன தெரியுமா, நீங்க நம்புவதற்கே யோசிச்சு ரொம்ப ஜாஸ்தி, நம்புவதற்கே ரொம்ப ஜாஸ்தியா இருக்க அப்படிங்கறத சுவிசேஷமே. தட் இஸ் குட் நியூஸ். நம்புறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க, நம்ம லெவலுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க, அப்படிங்கிற ஒரு செய்திக்கு பேர் தான் குட் நியூஸா இருக்கு. ஆமென். Too good to be true news. That means உங்களால் நம்புவதற்கே முடியாத ஒரு நல்ல செய்தி. எல்லாம் சொல்லுங்க, நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு நல்ல செய்தி. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கடவுளுடைய சுவிசேஷம் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும், முதல்ல நம்ப முடியாத மாதிரி இருக்கும். எனக்கா எனக்கா அப்படி தோணும். அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு பேர் குட் நியூஸ். அதுக்கு பேர் குட் நியூஸ். அது கடவுள்கிட்ட இருந்து வர்ற செய்தி. நீங்க ஈஸியா நம்ப முடியும்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்ன கிடையாது, தோத்திரம். ஆமென் அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே விழி பிதுங்கும், உங்களுக்கு வந்து அப்படியே இதாகும். நம்ம சர்ச்சுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி, அதாவது 1 இயருக்கு முன்னாடி, நான் போன வருஷம் இதே அக்டோபர் மாதத்தில் ப்ராஃபட் டிஜோ தாமஸும் நம்முடைய சகோதரர் ஜான் ஜபராஜும் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. கரெக்டாக போன வருஷம் வந்து கரெக்டாக 1 இயர் ஆகுது இந்த அக்டோபர். அது நேற்றுக்கு தான் அந்த 17ஆம் தேதி ஐ திங்க் இங்கே நடந்த அந்த மீட்டிங் நடந்த அந்த டைம் நினைக்கிறேன். மந்த்து கரெக்டு, டேட்டு ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம். அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன், நேற்றுக்கு தான் பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த எடிட் பண்ணி ஒரு சின்ன இது நம்ம சர்ச் குரூப்லலாம் போட்டு விட்டேன். அது ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்போது அந்த தேவ மனுஷன் மூலமாக கடவுள் சொன்ன மங்களகரமான உத்தரவு, ஜான் ஜப்ராஜ் மூலமும் டிஜோ தாமஸ் மூலமும் கேட்டே இருந்தேன் பாருங்க. அந்த டேல இங்கே என்ன எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, அன்னைக்கு எப்படி அந்த வேர்டு அப்படியே உள்ளே இறங்கி சம்திங் எனக்குள்ளே ஒரு வேலை பண்ணிச்சு பாருங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸை நேற்றுக்கு ஆஃபீஸ் ரூமில் நான் அனுபவித்தேன். மங்களகரமான உத்தரவு. அது பார்த்தா இமேஜின் பண்ண முடியாத வார்த்தைகளை தான் கடவுள் கொட்டிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா. ஜோசுவா பார்த்து சொல்கிறாரு, இவன் பேசுகிற ஞானத்தை கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கிய இதில் அவன் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருப்பான் அப்படிலாம் சொல்கிறான். நம்ம பிள்ளைங்களை குறித்து, சபையை பற்றி, உங்கள் சபை மேலே பெருக்கம்னு ஒரு பேனர்லாம் எழுதியிருக்கு அப்படிங்கிறார். அப்படியே மல்டிபிள் ஆகி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் கேட்கும்போது நான் சொல்லல, எப்பவுமே இந்த ப்ராஃபஸிலாம் வந்துச்சுன்னா அது ஒரு மங்களகரமான உத்தரவு. ஆமென். நிறைய ப்ராஃபட்ஸ் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். தீர்க்கதரிசிகள் நிறைய எழும்பட்டும். ஆமென். ஏன்னா தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தி பெரியுமா அது இல்லை,
என்ன சித்தி கிடைப்பாங்கங்க, எங்களுக்கு சித்தி வேண்டாம், பெரியம்மா தான் வேணும் அப்படின்றாதீங்க. சித்தினா என்னது? என்னங்க சரிங்களா? அப்பா எம்புட்டு வார்த்தையை விளக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கலாம்ல. எல்லாம் சொல்லுங்க, சித்தினா என்னது? சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ், வெற்றி அப்படின்னு அர்த்தம் சித்தினா. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? சித்தி பெறுவீர்கள். அப்போ அந்த வேர்டெல்லாம் நான் திருப்பி ஏதோ ஒரு முறை ப்ரொஃபட்டிக் வேர்டு வந்து அப்படி விட்டுறக்கூடாது. அந்த மங்களகரமான உத்தரவை திரும்ப திரும்ப போடணும். ஆமென். மறுபடியும் போடு, இன்னொரு வாட்டி போடு, அப்படி கேட்கணும். காதெல்லாம் மங்களகரமானதை கேட்டு இருதயத்தை நிரப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அது அப்படியே வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையில் அப்படியே பழிக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஆனால் நம்ம ஆட்கள் ரிப்பீட் கேட்பாங்க. எது தெரியுமா? என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாம் பாரு, அது ஓடிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அது நல்லா ஓடும். அந்த ஆள் ஒரு வாட்டி தான் கேட்டிருப்பாரு, இவர் 100 வாட்டியாக தான் கேட்டிருப்பாரு. அந்த ஆடியோ அப்படியே கேட்கும். அன்னைக்கு மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது, வெயில் அடிக்கும் போது, இந்த மாதிரி ஒரு கிழமையில் இந்த கலர் சட்டையை போட்டுட்டு கேட்டாம் பாரு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி தான்ப்பா உன்னை திட்டினேன், நீ தான் 100 வாட்டி திட்டிட்ட, அப்படி ஆகிடும். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. கடவுளுடைய மங்களகரமான அந்த உத்தரவை திரும்ப 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 கேட்கணும். அதனால தான் பாருங்க, நாம நற்செய்தி அறிவிக்கிறோம், மங்களகரமான செய்தியை அறிவிக்கிறோம். ஏனென்றால் என் தேவன் மங்களகரமான உத்தரவை உலகுக்கே கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். பஞ்சத்திலே செழிப்பை பேசுகிறவர், மரணத்திலே ஜீவனை பேசுகிறவர். ஆமென். அப்போ உலகமெல்லாம் போய் கடவுள் வந்து சொல்லுன்னு சொன்ன செய்தி என்னதுதான்? நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு நல்ல செய்தி தான் சுவிசேஷம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, யுகலியோ, காஸ்பல். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, வல்லமை எதுல இருக்கு தெரியுமா? வல்லமை எதுல இருக்கான்? ரோமர் 1 இப்போ இன்னும் லூக்கா 4 இன்னும் தொடவே இல்லை பாருங்க. வருவோம் திருப்பி, எப்படினாலும் வந்துடுவோம். மங்களகரமான செய்தி எங்க இருக்கோ அங்கே திருப்பி வருவோம். ரோமர் 1 பாருங்க 15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதாவது என்ன, எதை பிரசங்கிக்க விரும்புகிறேன்? மங்களகரமான செய்தியை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் மங்களகரமான செய்தியை குறித்து நான், ஒரு குட் நியூஸ் உங்க கையில் இருக்குன்னா நீங்க வெட்கப்படுவீங்களா? நீங்க வெட்கப்படுவீங்களா? அதாவது இந்த உலகம் ஒரு கேள்வியில் இருக்கு, அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த செய்தியை சொல்ல நீங்க வெட்கப்படுவீங்களா? சொல்லவே பட மாட்டீங்க. அந்த மங்களகரமான உத்தரவை குறித்து நான் வெட்கப்படேன். எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்படேன். தைரியமா பேசுங்க. மக்கள் பிரச்சனையில் இருக்காங்களா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனை நீங்கி சந்தோஷமா வருவீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, அதுதான் சுவிசேஷம். துயரத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா, சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். தட் இஸ் காஸ்பல் மை ஃப்ரெண்ட். ஒருத்தன் தோல்வியில் இருக்கானா, நீங்க போய் சொல்லுங்க, இது தொடராது, நீ வெற்றி பெறுவாய். இயேசு உன்னுடைய தோல்வியை சிலுவையில் சுமந்திருக்கிறார். ஒருத்தங்க பிசினஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இதா இருக்காங்களா, போய் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ரெகபோத்தை திறப்பார். ஆமென். திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு ஒருமா இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களையும் உங்க மனைவியும் சேர்த்து வைப்பார். ரொம்ப பிரச்சனையா எப்படியோ போய் கவலைப்படாதீங்க, இழந்து போயிருக்கலாம், வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுப்பார். ஆமென். கேட்குறாங்க, ஏன் உங்கள் இதில் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது, நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க ரகசியம் தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னெல்லாமோ சொன்னால் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சிம்பிள் சீக்ரெட். இப்போ இந்த சீக்ரெட் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறேன். வரும்போதெல்லாம் மங்களகரமான செய்தி சொல்லுங்க, வாரம் மங்களம் சொல்லுங்க. இதை கேட்கணுங்கிறதுக்காக எங்கேருந்தே வருவாங்க. ஆமென். இந்த பாருங்க, போன வாரத்திலிருந்து திசையன்விலையிலிருந்து வந்திருக்கிறாங்க அக்கா, அவங்களுடைய சிஸ்டர், அவங்க கூட கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து வராங்க, திசையன்விலையிலிருந்து வர்றாங்க. அதுலேருந்து இன்னொரு ஊர், என்ன ஊருக்கா, தங்கமால்புரம். தங்கமாக மாறப்போகுதுங்க அந்த ஊர். கடவுள் உங்களை வச்சு அந்த ஊருக்கே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆமென். கண்டிப்பாக்கா, ரொம்ப நல்லா ஆக்குவார் கடவுள் உங்களை. ஆமென். ஆமாம். எப்படி வருவாங்க, சும்மா வரமாட்டாங்க. நீங்கள் வந்து மங்களகரமாக பேசுனீங்கன்னா வருவாங்க. ஆமென். வாயிலிருந்து வர்றதெல்லாம்
இயேசு வாயில் என்ன வந்து தெரியுமா? கிருபையுள்ள வார்த்தைகள். அப்படின்னா என்ன? கேட்கும் போதே கிரேசியஸா இருக்கு. கேட்கும் போது படிச்சோம்ல, அந்த கோல்டு வாட்டர், நல்ல சில் தண்ணியை குடிச்சது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி வார்த்தை. அப்படிப்பட்ட ஒன்று பேசப்பட்டா மக்கள் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் வருவாங்க. அந்த செய்தி இங்க வரணும்னு வெயிட் பண்ண மாட்டாங்க, அந்த செய்தி அங்க போய் கேட்போன்னு வந்துடுவாங்க. இது புரிஞ்சு, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி அப்படின்னு தூர தேசத்துலேருந்து வரணும்னு வெயிட் பண்ண மாட்டாங்க, அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நம்மளே போயிடுவோம் அப்படின்னு வந்துடுவாங்க. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நாள்லாம் வருது இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கி ஆட்டோ பிடிச்சி, வேனு பிடிச்சி, பஸ்ஸு பிடிச்சி வர்றாங்கன்னா நாளைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து கேட்பாங்க. ஆமேன், கண்டிப்பாக கேட்பாங்க. ஆமேன். நான் எங்கெல்லாம் வராங்க? செட்டிமேட்லேருந்து வர்றாங்க. எங்கே இருக்குது பாருங்கள், கல்லடைக்குறிச்சியிலேருந்து. அங்கேருந்து எவ்வளோ தூரம்? கல்லடைக்குறிச்சியிலேருந்து அங்கேருந்தே 10 கிலோமீட்டர். கல்லடைக்குறிச்சியே ஒரு தூரம், அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அங்கே போய் அங்கேருந்து வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஏதாவது கொடுக்குறோமா உங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. மெசாட்டி நீங்கள் விதைச்சிட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள்னு பாஸ்டர் சொல்லி சொல்லி நம்மளை விதைக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது அந்த மாதிரியான இடம். யாருக்கும் ஒன்றும் பெருசாக சேரதில்லை. அன்பு நிமித்தம் அது ஏதோ ஒன்று, அது வந்து எல்லாருக்கும் ஒரு பகிர்தல் நடக்கும், அது வேற. ஆனால் யாருக்கும் எதுவும் அப்படி அதை வச்சு கட்டுறதில்லை, பில்ட் பண்ணுறதில்லை. பில்ட் பண்ணுறது வந்து மங்களகரமான செய்தியை வச்சு, குட் நியூஸ் வச்சு தான். ஆமேன். அப்போ ஒன்று தூர தேசத்தில் இருக்குத வந்து நம்மளை தேடி வரும், இல்லைன்னா உண்மையான மங்களகரமான செய்தியாக இருந்தால் மக்களே தேடி போய் கேட்பாங்க. அந்த மாதிரி கூட நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படி சொல்லிட்டு இப்போ சொல்றாரு. ஒரு வார்த்தை அங்கே வருது பாருங்க, 16வது வசனம் பாருங்க. அதான் வாசிக்கிறேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவ பலனாய் இருக்கிறது. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, the power of God. என்ன சொல்லுங்க, the power. the powerனா உங்களுக்கு தெரியும், அதுக்கு சும்மா இது வந்து புக்கு கிடையாது, the book அப்படி சொல்றோம். அப்படின்னா என்ன? எத்தனையோ புத்தகம் இருக்கு, அதுல ஒரு புத்தகம் அப்படி கிடையாது, இதுதான் புத்தகம், புத்தகத்துக்கெல்லாம் இதான் புத்தகம். புரியுதா உங்களுக்கு? the book. அது மாதிரி ஏதோ பல வல்லமைகள் அப்படி கிடையாது. the power of God, gospel, the power of God. அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒன்று வல்லமை கிடையாது, சுவிசேஷம் தான் வல்லமை. என்ன சுவிசேஷம்? தேவன் அருளுகிற மங்களகரமான செய்தியை கேட்கும் போதே அங்கு வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் விஷயமா இருக்கு காஸ்பல். அதனால அங்க சொல்றாரு பாருங்க, for it is the power of God for salvation. அப்போ மங்களகரமான செய்தியை உன்னை வாழ வைக்க ஒருத்தர் மரிச்சிட்டாரு, இனி உனக்கு வாழ்வு உண்டு. உன்னை சுகமாக்க ஒருத்தர் காயப்பட்டுட்டாரு, இனி உனக்கு சுகம் உண்டு. உன்னை செழிக்க வைக்க ஒருத்தர் தரித்திரர் ஆயிட்டாரு, இனி செழிப்பு உண்டு. உன்னை ஆசீர்வதிக்க ஒருவர் சபிக்கப்பட்டவராய் மாறிவிட்டார், இனி ஆசீர்வாதம் உண்டு. உன்னை அழகாக்க ஒருத்தர் அலங்கோலமானார், இனி உன் வாழ்க்கை அலங்காரமா தான் இருக்கும். ஆமென். உங்க வாழ்க்கை சமாதானமாக ஒருத்தர் துக்கங்களை சுமந்திருக்கிறார். இப்ப இதுதான் காஸ்பல். இதை பேசும்போது அங்க வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு வல்லமை எங்கேயோ இல்லை, இந்த பிரசங்கம் பண்ணிட்டே இருக்க பாருங்க, இந்த பிரசங்கத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரீரத்தை தொட்டு கொண்டிருக்கிறது, ஆத்மாவை தொட்டு கொண்டிருக்கிறது, ஆவியை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அப்ப இதை தான் இயேசு சொல்றாரு. ஆவியானவர் எம்எல் இருக்கிறார். லூக் 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு மங்களகரமான செய்தியை சொல்லும்படி. ஒரு தரித்திரனுக்கு எது மங்களகரமான செய்தி? போய் சொல்லுங்களேன். ஒரு தரித்திரனுக்கு எது மங்களகரமான செய்தி? செழிப்பாய். உங்களுக்கு விளங்குது? நல்லா விளங்குது. இதுக்கு பெரிய விளக்கமே தேவையில்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எது மங்களகரமான செய்தி? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், அதுதான் மங்களகரமான செய்தி. அதுதான் காஸ்பல். ஆமென். காஸ்பல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, காட்ஸ் ஸ்பெல். காட்ஸ் ஸ்பெல்
அதான் காஸ்பல். அதாவது காட் ஸ்பெல் என்ன? தேவன் உச்சரித்தார். மங்களம் உண்டாக கடவது, சுகம் உண்டாக கடவது, பலன் உண்டாக கடவது என்று தேவன் உச்சரித்தார். தட் இஸ் காஸ்பல், காட் ஸ்பெல். தேவன் உச்சரிக்கிறார் ஒரு வார்த்தையை, வெளிச்சம் உண்டாக கடவது. அதான் மங்களகரமான உத்தரவு. இருட்டா இருக்கும்போது கடவுள் சொல்லுதா, let there be light. அதான் மங்களகரமான உத்தரவு. ஒழுங்கின்மையா இருக்குது, கடவுள் சொல்றாரு எல்லாம் ஒழுங்காக கடவது. வெறுமையா இருக்குது, கடவுள் சொல்றாரு நிரம்ப கடவது, பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி. அதுதான் மங்களகரமான உத்தரவு. ஆமென். இப்ப பாருங்க, தரித்திரனுக்கு எது மங்களகரமான உத்தரவு? நீ செழிப்பாய். கடனில் இருக்கிறவனுக்கு எது மங்களகரமான உத்தரவு? நீ உன் கடனை அடைப்ப. இன்னும் சொல்ல போனா நீ கடனை கொடுக்கிற ஆளா இருப்ப. அதுதான் மங்களகரமான உத்தரவு. That is the favorable answer. ஆமென். நீயே நிறைய பேர் கொடுக்கிற ஆளா இருப்ப. ஆமென். பாருங்க, தரித்திரருக்கு மங்களகரமான உத்தரவை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்ப பாருங்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். உடஞ்சு போய் இருக்கிறாங்க, இருதயம் மனசு உடஞ்சு போய் மக்கள் வர்றாங்க. சும்மா ஆலயத்துக்கு வர்றதில்லை பாருங்க, உடஞ்சு போய் வர்றாங்க. இப்படி உடஞ்சு போய் வர்றவங்களுக்கு மருந்து, குணம், அதுதான் தேவனுடைய உத்தரவா இருக்குது பாருங்க. அதை கொடுக்க 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 கடைசியில் பார்த்தா நல்லாயிடுது. இங்கே நான் பார்க்குறேன், கண்ணிலே பார்க்குறேன், குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. இங்கே வந்து வார்த்தை கேட்டால் அப்படியே இணைஞ்சிருச்சு குடும்பங்கள்லாம். இணைந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்த கையா மாறிடுது. ஆமென். வார்த்தை இணைச்சி வைக்குது. ஆமென். சோகமா ஒரு மாதிரி வர்றாங்க. இது உள்ள போய், இந்த மங்களகரமான வார்த்தை உள்ள போய் உள்ள கிடக்குது பாருங்க. உள்ள கொஞ்சம் டிகாஷன் மாதிரி இருக்கும், கருப்பா இருக்கும். நம்ம இந்த பாலை ஊற்றிக்கிட்டே வர்றோம் பாருங்க. இந்த சுவிசேஷம் ஊத்த 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 கருப்பு எங்கே போச்சுன்னே தெரில, வெள்ளை வெள்ளேன்னு ஆயிடுது, பிரைட் ஆயிடுது பாருங்களேன். ஆமென். அப்படிதான் கடவுள் வாழ்க்கையை மாத்துறாரு பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய முகங்கள் அப்படி மலர்றத நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அதான் மங்களகரமான உத்தரவு. ஒரே சிறை, ஒரே பாண்டேஜிலே இருக்கிறோம். ஒரு சிறை மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னா கடவுள் சொல்றார் விடுதலை. அதான் மங்களகரமான உத்தரவு. ஆமென். அடுத்தால சொல்றாரு பாருங்க, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவர் வாயிலிருந்து என்ன புறப்பட்டுச்சான் பாருங்களேன். மாகாரா சேகேரே எப்படி போட்டு பாருங்க. All were speaking well of him and were wondering about the words of grace. எல்லாம் சொல்லுங்க, words of grace which were coming from his lips. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைலாம் என்னது? கிருபை உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கிருபை உள்ளது. ஆமென். கிரேசியஸ் வேர்ட். அதனால தான் எங்கனாலும் இயேசு பேசுறாருன்னா போய் உட்கார்ந்தான். நீங்கள் நம்ம டிஜிஎஸ் ஐயா மீட்டிங்லலாம் மக்கள் பார்த்துக்கிங்களா? லட்சக்கணக்கில் வந்து உட்காராங்க. என்ன நீங்கள் இப்போ கவனிச்சிருக்கீங்க இல்லைங்க? மூச்சுக்கு 300 முறை கவலைப்படாதிருங்கள் பார், அப்படியே அழுவது உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நல்ல பாடலை பாடுவோம், சோர்ந்து போகாதே அப்படிம்பாரு. அப்படியே சபையில் போய் உட்கார்ந்து பாருங்க, என்ன நினைத்து கொண்டு இருக்கிறா, நீ போவையா சார்? நான் போயிடுறேன் சார் ஒரேடியா, வாரம் இப்படி கேட்கறதுக்கு என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய்? பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட அப்படின்னு அவன் பார்க்க, நான் என்னைக்கு புண்ணியம் பண்ணேன்? புரியுதா உங்களுக்கு?
ஏன் அந்த மாதிரி இடத்துலலாம் கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பிரசன்னம் அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க என்ன பேசுனாங்க பாருங்க, கவலைப்படாதிருங்கள் அப்படின்னா அப்படியே அழுவான். அவனுக்கு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. சோர்ந்து போகாதிருங்கள். மோகன் சேன மீட்டிங்கில் போனால் அங்கே நிறைய பேர் அவர் என்ன பேசுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால தான் பாருங்க, அதெல்லாம் தேடி போய் மக்கள் உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஏன்னா ஜனங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல் இதெல்லாம் தேவை. அதுதான் செய்தி. அப்புறம் சிலர் அந்த செய்தியை மாத்திடுறாங்க, அப்புறம் அது வேற கதை. என்ன கேட்டா இதுதான் சொல்றாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ஆமேன். வாழ்க்கையில் நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி தான் வந்து உட்கார்றாங்க. சொல்லுவாங்க இல்லையா, நான் எங்கே என்ன கண்டிஷனில் வந்திருக்கேன்னு தெரியுமா, அப்படிதான் மக்கள் வந்து உட்கார்றாங்க. அப்போ இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிக்கிற வார்த்தைகளை கொடுத்தோன்னா குணமடைஞ்சிருவாங்க. ஆமேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி, அப்படின்னா என்ன, மங்களகரமான வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார். ஆமேன். நீ காலையில் சொல்றேன், உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமேன். கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப், ஃபேஸ்புக் எங்கிருந்து பார்த்துட்டு தான் சொல்ல, உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் மங்களகரமான உத்தரவை அருளும் தேவனின் சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆமேன். இதில் மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன காரியத்தில் எதிர்பார்த்து இருக்கிறீங்க, கடவுள் சொல்கிறாரு அங்கே ஒரு மங்களகரமான செய்தியை வச்சிருக்கிறேன். இப்போ அதை வாசித்து காட்ட போகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, கடவுள்கிட்ட வர்ற மங்களகரமான உத்தரவு. கடவுள் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எல்லாம் சொல்லுங்க, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். கடவுள் பாருங்க எப்படிப்பட்ட நினைவுகளை, எப்படிப்பட்ட உத்தரவுகளை உங்களை குறித்து வச்சிருக்கிறாருன்னா, சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்க போறேன். ஆமென். சில காரியத்தில் நீ எதிர்பார்த்துட்டே இருக்கிற, கடவுள் சொல்றாரு, அதில் உனக்கு முடிவை நான் உனக்கு தரப்போறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பது தான் கடவுளுடைய மங்களகரமான உத்தரவாக இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் பாருங்க கெட்ட செய்தியை கூட நல்ல செய்தியாக்குறவர். இந்த சோப்பு விளம்பரத்தில் ஒரு பையன் ஓடி வருவான், அம்மா ஒரு நல்ல செய்தி, அம்மா ஒரு கெட்ட செய்தி அப்படிமா பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நம்ம ஆட்கள் 6 மாதம் நல்ல செய்தி பேசுறது, 6 மாதம் கெட்ட செய்தி பேசுறது. சிலர் எப்போவுமே நல்ல செய்தி பேசுறது கிடையாது. அவங்க வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் தொலைஞ்சிங்க. இருக்கிற விசுவாசத்தை இனிமேல் தேடியும் காணாதிருப்பாய். கொஞ்சம் அரை மணி நேரம் கேட்டு பாருங்க, 1 வருஷம் கேட்டதை பிடிங்கிருவாங்க. அந்த அளவுக்கு துட்செய்தியில் அவங்க அவ்வளோ பழகி இருப்பாங்க பாருங்க. அதனால தான் சும்மா எல்லாத்தையும் போட்டு சொல்லிருப்பாங்க. ஏதோ வந்து வந்து கிறிஸ்டியன் பேருமா இருந்ததுங்க போட்டங்க, அப்புறம் நீங்கள் உங்களை போட்டுரும். அது கவனித்து கேளுங்க. அது நல்லா உள்ளே போய் மங்களகரமாக இருக்கான்னு பாருங்கள். மங்கள வாத்தியம் இல்லை, ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துடலாம். ஆமாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட கொஞ்சம் நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சேனல்னு வச்சுக்கிட்டு போடுறது பூரா என்ன தான் இருக்குது, கெட்ட நியூஸாகவே இருக்குது. பாவம் பாருங்கள் மக்கள். சோர்ந்து போய் களைச்சி போய் காலையில் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு கல்லில் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். இனிமேல் இடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஏற்கனவே இடிஞ்சு போய் தானே இருக்குது. காலையிலே வாக்குத்தத்த வசனம், ஒரு கல்லில் ஒரு கல் இராதபடிக்கு. ஐயா ஐயா என்ன சொல்றது, அதையும் கேட்டு பரவாயில்ல, அதையும் கேட்டு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க மக்கள். அவங்கள பார்த்தா தான் எனக்கு ஐயோ எவ்வளோ நல்ல ஆட்கள் பாருங்க. கேட்காதீங்க, என்னத்தையாவது போட்டு உங்களை இது பண்ணுற வார்த்தைகளை கேட்காதீங்க. இன்னைக்கு ஒன்று தெளிவாக போயிருங்க, கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு செய்தியாக இருந்தால் மங்களகரமாக தான் இருக்கும். ஆமென். பேட் நியூஸே அவர்கிட்ட கிடையாதுங்க. there is no bad news, there is no bad news, only one good news. ஆமென். உலகமெங்கும் போய் கொஞ்சம்
நற்செய்தியும் பேசு, கொஞ்சம் இதையும் பேசு அப்படிலாம் சொல்லலை. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ப்ரீச் குட் நியூஸ். ஒவ்வொரு சிறுசிக்கும் சொல்லு, சகல படைப்புக்கும் சொல்லு. என்னத்தை சொல்லு? குட் நியூஸ், நல்ல செய்தியை பேசு. பாருங்க, இந்த டிரான்ஸ்லேஷன்ஸை திருவிவிலியம்னு ஒரு புக் இருக்குல்ல, நம்ம கத்தோலிக்க மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தமிழ் வார்த்தை. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை எல்லாம் சொல்லுங்க, வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஐயோ, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. குழப்பமே இல்லை. இப்போ நல்வாழ்வின் திட்டங்கள் மட்டும்தான் இருக்கு, கேடு விளைவிப்பான திட்டமே கிடையாது. கரெக்டாக புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எந்த கேட்டையும் நான் அனுப்புறவர் கிடையாது. அந்த கேட்டை கூட மாற்றுகிறவர் நான். என்கிட்ட எந்த கேடும் கிடையாது. நான் எந்த கேட்டையும் அனுப்புறதே கிடையாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்கிட்ட இருந்து இறங்கி வருது. ஆமென். என்கிட்ட வேறொரு மாற்றுமை நிழல் எதுவுமே கிடையாது. நான் அப்பப்போ சீசனுக்கு என்னை மாற்றிக்கிற கடவுள் கிடையாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த உலகத்துக்கு ஒரு கெட்ட செய்தியை ஆதாம் கொண்டு வந்தான். இயேசுவின் மூலம் சிலுவையிலே அத்தனை கேட்டையும் பிடுங்கி போட்டு மீண்டும் இந்த உலகுக்கு நல்ல செய்தியாக நான் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறேன். அதனால தான் இப்போ நற்செய்தி மட்டும்தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எது கெட்டு போயிருக்கோ அதில் கடவுள் மங்களகரமான உத்தரவை உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். வியாதிக்கு நடுவில் கடவுள் உங்களுக்கு சுகம் என்கிற மங்களகரமான உத்தரவை அவர் உங்களுக்கு அருளுகிறார். ஆமென். மக்கள் போய் நிற்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் சொல்லுங்க பாஸ்டர். தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கார்? நான் கண்ணையே மூடாம கண்ணை திறந்து சொல்றேன் உங்க எல்லாருக்கும். கேடு விளைவிப்பான திட்டங்களே கிடையாது, நல்வாழ்வின் திட்டங்களே. அந்த திட்டம் பாருங்க, வளமான எதிர்காலம். எல்லாம் சொல்லுங்க, வளமான எதிர்காலம். நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே. ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே ரொம்ப நல்லதாக இருக்குது. The hope and the prosperous future. நம்பிக்கையும் வளமான எதிர்காலங்களாக அது இருக்கிறது. இதுதான் கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற உத்தரவு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மங்களமான உத்தரவு. ஆமென். only good news. எங்கும் கெட்ட செய்திகளே கேட்டு இருக்கிற அந்த உலகத்துக்கு நடுவில் கடவுள் தன் ஜனங்களுக்கு உரைக்கிறது மங்களகரமான உத்தரவு. ஆமென். ஸோ எனிதிங் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கலாம். கடவுள்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க, அவர் உங்களுக்கு வைத்திருப்பது குட் நியூஸ். ஆமென். அப்போது நல்வாழ்வின் போய் அதனால தான் நிற்கிறாங்க. என்ன 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 வச்சுருக்காரு, என்ன எதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு. ஜெபிச்சு சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. என்ன என்ன கடவுள் எனக்கு என்ன வச்சுருக்கா, ஜெபிச்சு சொல்லுங்கன்ட்டு. ஜெபிக்கலாம். ஜெபிச்சா கூட கடவுள் என்ன சொல்லுவார்? நல்லா இருப்பேன்னு சொல்லுன்னு சொல்லுவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? நீ பண்ணதுக்கு நாசமாக தான் போகிற அப்படின்னு சொல்லுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆளாளுக்கு ஒரு திட்டங்கள்லாம் கிடையாதுங்க. அம்புட்டு பேருக்கும் ஒரு திட்டம். நல்வாழ்வின் திட்டம், நம்பிக்கையின் திட்டம், வளமான திட்டம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், கடவுள் இதை தான் உங்களுக்காக அவர் வச்சிருக்கிறார். கெட்டு போயிருந்துருக்கலாம், சில தோல்விகளை அடைஞ்சிருக்கலாம், சில காரியங்கள் வேற மாதிரி போயிருந்துருக்கலாம். ஆனால் கூட கடவுள் சொல்கிறாரு, நல்ல திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ போட்ட திட்டம்லாம் உனக்கு பிளானா எல்லாம் ஃபெயில் ஆயிருந்தா கூட கவலைப்படாத, நல்ல திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். கேடு விளைவிப்பான திட்டங்கள் அல்ல, நல்வாழ்வின் திட்டங்களே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, குட் நியூஸ். ஹல்லேலூயா. நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி. இன்னைக்கு காலையில் இதுதான் உங்கள் காதில் மனசுல எல்லாம் வச்சுட்டு போங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கடவுள் உங்களுக்கு ஒன்றை சொல்வார்னா அது நல்ல செய்தியாக மட்டும்தான் இருக்கும். ஆமென். அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அன்பின் செய்தி, பலம், தெளிவு, கன்ஃபியூஷனே இருக்காது. அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுக்கிறார்.
அப்போ கடவுளுடைய செய்தி என்னவா இருக்கும் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. கடவுளுடைய செய்தி அன்பின் செய்தியா இருக்கிறது, நம்பிக்கையின் செய்தியா இருக்கிறது, தெளிவின் செய்தியா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை, குழப்பமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா கேட்டையும் கழுவிடுச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எல்லா கேட்டையும் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்துச்சு. இப்போ எனக்கு 24/7 குட் நியூஸ் மட்டும்தான், நற்செய்தி மட்டும்தான். ஆமென். எப்படி சொல்றீங்க? ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12:24, ஹீப்ரு 12:24, எபிரேயர் 12:24. இந்த வசனம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்னா, 12 டபுள் ஆக்கிட்டா 24 தானே, அதனால சொல்றேன். அப்படி யோசித்துக்கிறது தான். இப்படி டக்குன்னு சொல்றாரு, இப்படி தான் வருது. 12:24 கரெக்டா இருக்கா பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்க, பிளட் ஸ்பீக்ஸ். நல்லா சொல்லுங்க, பிளட் ஸ்பீக்ஸ். இந்த ரத்தத்துக்கு பேசுற ஒரு வல்லமை இருக்கான். ரத்தத்துக்கு என்ன வல்லமை இருக்கான்? பேசுற வல்லமை இருக்கான். அதாவது வாயில ரத்தம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும், ஆனா ரத்தத்துக்கு வாய் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பைபிள்ல ரத்தத்துக்கு என்ன இருக்கு? வாய் இருக்கு, அது பேசுது. ஆபேலின் ரத்தம் பேசுச்சான். என்ன பேசுச்சு? ஆபேல் யாரு? எனக்கு தெரியாதுங்க, எங்க தெருவில் யாரும் கிடையாதுங்க அப்படிங்களா? ஆபேலுடைய ரத்தம். ஆபேல் யாருங்க? காயின், ஆபேல் அண்ணன் தம்பி 2 பேர், முதல் சகோதரர்கள். சகோதரன் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். காயின் வந்து யாரை கொன்னுட்டான்? ஆபேலை கொன்னுட்டான். அவர் ரத்தம் என்ன பேசுச்சு? என்ன பேசுது? அநியாயமா என்ன கொன்னுட்டான். அப்போ அது பழி வாங்குதலுக்காக, வெஞ்சனுக்காக அது பேசுது. கரெக்டா? என்ன அநியாயமா கொன்னுட்டான். கடவுள் சொல்றார், அந்த ரத்தம் என்ன கூப்பிடுது. அது அப்போ அது என்ன சொல்லுது? என்ன அநியாயமா கொன்னுட்டான். அப்போ சிந்தப்பட்ட அந்த ஆபேலின் ரத்தம் இவனுக்கு மங்களகரமான உத்தரவு கொடுக்கல. விடாதீங்க ஆண்டவரே, என்ன போட்டு தள்ளவன் நீங்களும் போட்டு தள்ளிருங்க. இதுதான் அந்த ரத்தம் பேசுது. ஆனா இன்னொரு ரத்தம், அது உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். அதுகிட்ட இருந்து ஒரு சத்தம் வருது, அதுகிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது, அதுகிட்ட இருந்து ஒரு பேச்சு வருது. அது என்ன பேசுது பாருங்க. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். இயேசுவின் ரத்தம் என்ன பேசுது? குட். ஆமென். குட் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. அது வெஞ்சன்ஸ்க்காக பேசுதான், ஆனா இது என்ன பேசுது? mercy, better, gracious message. இதுதான் அதனுடைய தன்மையா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நன்மையானதை பேசும் இயேசுவின் ரத்தம். ஆமென். அப்போ இப்போ குட் நியூஸ் எனக்கு வரும் அப்படின்னு ஏன் மக்களால் நம்ப முடியல அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பண்ணது, நம்ம செஞ்சது, நம்ம வாழ்ந்தது, நம்ம குடும்பம், தாத்தா அப்பா எல்லாருடைய செயல்களால் சில கெட்டது நமக்கு நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்காக தான் தேவன் தன் குமாரனே பலியாக கொடுக்குறார். குற்றம் செய்யாத ஒருவர் உங்களுக்காக எனக்காக பலியாகிறார். ஏன்னா எல்லா குற்றத்தையும் நீக்கும் ஒரு பலியாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எல்லா கேட்டையும் என் வாழ்வை விட்டு நீக்கி போடுகிறது, கெட்டதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இப்போ நீங்களாம் என்ன சொல்ல முடியும் தெரியுமா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், உயிரோடு இருக்கீங்களா? நாளெல்லாம், நாள் எல்லாம் நன்மையும் கிருபையுமே தொடரும். ஆமென். ஏன் ஏன் எப்படி இந்த லைஃப் எப்படி வந்துச்சு? through the blood of Jesus. That's the blood of Jesus, it speaks good things. இயேசுவின் ரத்தம் என்ன பேசுதுன்னா, அவன் நல்லா இருக்கட்டும். ஆபேல் ரத்தம் என்ன பேசுது?
அவன் நல்லா இருக்கக்கூடாது, ஏன்னா என்ன கொண்டு போட்டான் அப்படின்னு வெஞ்சன்ஸ்க்காக பேசுது. இயேசுவின் ரத்தம் என்ன பேசுது? அவன் நல்லா இருக்கிறதுக்காகத்தானே நான் மரிக்கவே செஞ்சேன், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் வாழட்டும். இயேசுவின் ரத்தம் மங்களகரமான உத்தரவை உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறது 24/7. ஆமென். இந்த கான்சியஸ்குள்ள வாங்க. எனக்கு நல்ல செய்தி வரும், எனக்கு நல்லது நடக்கும் through the blood of Jesus. ஆமென். through the lamp of God. வேற எந்த விதத்திலையும் கிடையாது. என்னுடைய கிரியைகளை சார்ந்து அல்ல, அவருடைய கிருபைகளை சார்ந்து எனக்கு நன்மைகள் வரும். உயிரோடு இருக்கிற நாள் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, உயிரோடு இருக்கிற நாள் அல்ல. ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்படி நம்புறீங்க? ஏன்னா ஏன் கெட்டதை ஒருத்தர் சுமந்துட்டார். ஆமென். அதனால தான் மக்கள் குட் நியூஸை கூட அவங்களால நம்ப முடியாது. காரணம் தெரியுமா? அது எப்படி நம்ம என்ன அப்படி என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ணதுக்கு நல்லது நடக்குமாகும், இப்படி என்னன்னா உள்ள இருக்கு. ஆனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க, அதை எல்லாத்தையும் ரத்தம் கழுவிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, உங்கள் கிரியைகளை அவர் ரத்தம் கழுவிடுச்சு, மூடிடுச்சு, கிளென்ஸ் பண்ணிடுச்சு, தூக்கி எரிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. அவருக்கு என்னெல்லாம் வரணுமோ அது உங்களுக்கு, உங்களுக்கு என்ன வரணுமோ அவர் எடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு என்ன சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தங்க. through the blood of Jesus. அந்த இரத்தத்தின் வாயிலாக எல்லா நன்மையும் பெற நீங்கள் உரிமை உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அதனால தான் இந்த செய்தியை வெளியில் போய் சொல்ல முடியாது. வெளியில் ஓரளவுக்கு தான் அந்த அசூரன்ஸ் உண்டாகுது. ஆனால் இங்கே இருக்கிற உங்களுக்கு உறுதியான அசூரன்ஸ் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? you are under the blood. you are under the blood of Jesus. ஆமென். நீங்கள் அந்த ரத்தத்துக்கு கீழே இருக்கிறீங்க. அப்போ சொல்லுங்க, I am under the blood. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்துக்கு கீழே இருக்கிறேன், எனக்கு கேடே கிடையாது. கேடு வந்தால் கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, ரத்தமே பேசும். நமக்கு ரெண்டு காரியம் தெரியணும். ரத்தம் உங்ககிட்ட பேசும்போது, உங்களுக்காக கடவுள்கிட்ட பேசும்போது இவனுக்கு நல்லது நடக்கணும்னு பேசுது. ஆனால் உங்கள் எதிரியை பார்த்து இன்னொன்று பேசுது. என்ன பேசு தெரியுமா? கடந்து போ, கிட்ட வராத. அந்த பஸ்கா ரத்தத்தை அவங்க வீட்டில் பூசியிருந்தாங்க. வேதவசனம் சொல்லுது, அழிவின் தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து போயிடுறான். அதனால தான் அதுக்கு பேர் பாஸ் ஓவர். எல்லாம் சொல்லுங்க, பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னா என்ன தமிழில்? கடந்து போ. எல்லாம் சொல்லுங்க, கடந்து போ. அந்த ரத்தம் என்ன பேசுது? எதிரியை பார்த்து வெளியே போ. நன்மையை பார்த்து என்ன சொல்லுது? உள்ளே போ. ரெண்டு சத்தங்க. சத்துருவை பார்த்து பேசுது, வெளியே போ. நன்மையை பார்த்து பேசுது, உள்ளே போ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், உங்களுக்கு கெட்டது கிடையாது. ஏன்னா உங்கள் கேட்டெல்லாம் ஒருத்தர் சுமந்துட்டார், சுமந்து தீர்த்தார். ஆமென். இப்போ ஏதாவது ஒரு பிடிக்காத காரியம் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் சுமந்துட்டீங்க சுவாமி, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு நல்லது தான் உண்டாகும், எனக்கு செழிப்பு உண்டாகும், எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், என் குடும்பத்தில் சாபக்கேடு கிடையாது, என்ன குட் நியூஸ் தான் எனக்கு. நோ மோர் பேட் நியூஸ், ஒன்லி குட் நியூஸ். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் அல்ல, பார்வோனுக்கு தேவனே மங்களகரமான உத்தரவை அருளுவாராக. ஆமென். இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், நான் அல்ல, இந்த செய்தியை நான் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லையும் சரி, இந்த சர்வீஸ்லையும் சரி, எந்த நோட்ஸும் என்கிட்ட கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இவ்வளோ நேரம் இதை அனுப்பியிருக்கிறது அவர். தேவனே உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை அவர் அனுப்பியிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இருதயமும் நம்பலாம், எனக்கு நல்லது நடக்கும். ஏன்? இயேசுவின் ரத்தம் எனக்காக என்ன பேசிட்டு இருக்கு? பரிந்து என்ன பேசுது? உனக்கு நன்மை உண்டாகட்டும். அது நம்புங்க. அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு, நம்புங்க. அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் எனக்காக நன்மையை பேசுதுன்னு நம்புங்க. அப்போ ரத்தத்திலிருந்தும் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு வருகிறது. எதிரியை பார்த்து பயப்படாதீங்க, அந்த ரத்தமே அதை டீல் பண்ணும். உங்களுடைய எதிரி, உங்கள் சத்துருவை பார்த்து அது சொல்லும், வராத போ, பாஸ் ஓவர், கடந்து போ. நன்மையை பார்த்து சொல்லும், உள்ளவா உள்ளவா.
நல்ல விஷயத்துக்கு வெல்கம் பண்ணுது, கெட்ட விஷயத்தெல்லாம் விரட்டி தள்ளுது. ஆமென். நல்லதை வெல்கம் பண்ணவும் கெட்டதை விரட்டுறதும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஐ பிலீவ் தட் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இந்த 2வது சர்வீஸில் வந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ப்ரொஃபெட்டிக் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். குட் நியூஸ், உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The favorable answer, the favorable answer. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், the favorable answer. ஹல்லேலூயா. தேவன் முன்னாடியே அது உங்களுக்கு அறிவிக்கிறார். உனக்கு ஃபேவரபிளான ஆன்சர் அங்க வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அமங்கலமான வாத்தியங்களை மங்கள வாத்தியமாய் மாற்றுகிற அவருடைய கிருபை இன்னைக்கு காலையில் உங்கள் வாழ்க்கையில் வேலை நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவனுடைய நன்மை இன்னைக்கு காலையில் ரிசீவ் பண்ணுங்க. லார்ட், ஐ ரிசீவ் யுவர் குட்னஸ்ன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இரத்தத்தின் வாயிலாக என்ன மேல கொட்டப்படுகிற அந்த நன்மைகளை நான் வரவேற்கிறேன்னு சொல்லுங்க. Lord, I receive the goodness of God, the favorable answer. Hallelujah, the good news. Hallelujah, நான் பெற்றுக்கொள்கிறேன் காலையில சொல்லுங்க. Hallelujah. சுகத்தை, பலத்தை, விடுதலையை, மாற்றங்களை, நம்பிக்கையை இன்னைக்கு காலையில பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. Reklabara shatalara dinana sekere boloro. Hallelujah. Receive the good news. Receive the good news. Hallelujah. Rashaka ramana katarabo. Hallelujah. 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 Rekema shata ta 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 ta. Hallelujah. 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 Amen, Lord Jesus. We love you, Jesus. தகப்பனே, நம்ப முடியாத நல்ல செய்திகளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறீர். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேட் நியூஸே கேட்டு நீங்க பழகி இருக்கலாம். சரி, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு ஒரு ஃபோன் வந்தா பதறும். அதுவும் மிட் நைட்ஸ்ல ஒரு ஃபோன் வந்தா பதறும். முன்னாடி உள்ள நாட்கள் எல்லாம் தந்தினாலே ஒரு மாதிரி பதறும். ஏன்னா தந்தினாலே அது கெட்ட நியூஸாக தான் இருக்கும். அது மாதிரி இப்போ நமக்கு யாருக்கு அந்த தந்தி கிந்திலாம் வருதுல்ல, ஒரு மிட் நைட்டில் ஒரு கால் அப்படின்னா நமக்கு ஒரு அப்படி தான், அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தம் அது அப்படியே வேறு மாதிரி ஆக்குது. மிட் நைட்டில் நிறைய குட் நியூஸ் கால் உங்களுக்கு வரப்போகுது. நிறைய குட் நியூஸ் கால் உங்களுக்கு வரப்போகுது. நிறைய குட் நியூஸ் உங்களுக்கு வருகிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு மாறப்போகுது. இனிமே ஒரு ரிங் டோன் கேட்டாலே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே உங்களுக்கு. இவ்வளோ சில பேருக்குலாம் இருக்கும், அது கேட்கும்போது ஒரு பேட் ஃபீலிங், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் அதெல்லாம் பிடுங்கி போட்டு குட் மெமரிஸ் அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் சந்தோஷமாக ஃபோனை எடுப்பீங்க, சந்தோஷமாக ஒரு மெயிலை ஓப்பன் பண்ணுவீங்க. சிலர்கிட்ட இருந்த எப்போவுமே அவங்க ஃபோனா அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இதாகும். இனிமே அங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. ராகா பாத்தாரா, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ரெண்டு விஷயம் ஹோலி ஸ்பிரிட் ரிமைண்ட் பண்றாரு. ஒன்று, யாக்கோபு மாமா கிட்ட இருந்து யாக்கோபுக்கு எப்பவுமே கெட்ட நியூஸ் தான் வரும். ஏன்னா அவன் எப்பவுமே கெட்ட செய்தியை மட்டும்தான் பேசுறவன். உன் சம்பளம் உனக்கு கிடையாது, உனக்கு லாஸ் ஆஃப் இது, நீ கெட்டி தான் ஆகணும், ஏதாவது ஒரு பேட் நியூஸே பேசிட்டு இருந்தான். ஒன் டைம் ஆண்டவர் அவன் மாமனாட்ட சொன்னாரு, யாக்கோபு கிட்ட இனிமே நீ பேசுறதா இருந்தா நல்லதை மட்டும்தான் பேசணும். யாக்கோபு கிட்ட நீ பேசுறதா இருந்தா இனிமே நல்லதை மட்டும்தான் பேசணும். நான் சொல்றேன், உங்களுக்கு கெட்ட செய்தி கொண்டு வந்தவங்க கூட இனிமே நற்செய்தியாளர்களாக மாறுறாங்க. அவங்க கிட்ட இருந்து கூட அவங்க வாயை உங்களுக்காக திருப்புறாருங்க. அந்த நாவை ஆண்டவர் அப்படியே உங்களுக்காக அது திருப்பப்படுகிறது. சபிக்கிறவனையே ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றுகிற தேவன் அவர். கெட்டதை தான் பேசுவான் வாயை திறந்தா, ஆனா இனிமே அந்த வாய் உங்களுக்காக நல்லதை பேச போகுது. இனிமே அங்க இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. ஐயோ, அந்த உறவா, அந்த போனா, அந்த நபரா, அவங்க வந்தாலே ஏதோ கெட்டதை கொண்டு வருவாங்க. இல்லைங்க, இனிமே ஆண்டவர் அதை உங்களுக்காக செட் பண்றார். மங்களகரமான உத்தரவு உங்களை சூழ்ந்திருக்கும்படி செய்வார். கெட்ட காரியங்களை கேட்கும் போது பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு நியூஸ் கேட்கணும் பயப்படாதீங்க. வேதம் சொல்லுது, துட்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்படான். நீங்க சொல்லுங்க, எனக்கு கெட்ட செய்தின்னு ஒன்று கிடையாது. ரொம்ப நாள் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். திடீர்னு சொன்னாங்க, இனிமே இங்க நடத்தக்கூடாது, நடத்த முடியாது, மேலிடத்து உத்தரவு, இந்த இடத்தில் இனிமே நீங்கள் மீட்டிங் நடத்தவே முடியாது அப்படி சொன்னாங்க. ஆனா அப்படி சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா?
ஒரு நபரை அனுப்பிச்சு தான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த நபர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொன்னார். நான் நியூஸையே கேட்கல. கேட்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு அப்படி ஒரு நியூஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எனக்கு அப்படி ஒரு நியூஸ்ன்னு கிடையவே கிடையாது, இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அங்கே மீட்டிங்கை நீங்கள் நடத்த முடியாதா அப்படின்ட்டு. ஆமாம், ரொம்ப நாளாக நடத்தி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு செட்டரை போட்டு மூட்டாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஒரு வருட உழைப்பு, ஒரு வருட பிரயாசம் என்னத்தெல்லாமோ நீங்கள் பண்ணி தான் நல்லா வரத்துக்காக ஒன்று பண்ணுவீங்க. டக்குன்னு மூணுனா எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், இது எனக்கு பேட் நியூஸு கிடையாது. நீங்கள் சொல்லும்போது அந்த தகவல் பேட் நியூஸ் மாதிரி எனக்கு வந்து சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பேட் நியூஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பெரிய சபையை உருவாக்கும் காரியமே நடந்தது. ஆமென். உங்களுக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏதாவது ஒன்று கேட்குறீங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஆமென். he will not fear bad news. எப்படி வருது பாருங்க, he will not fear bad news. his heart is set fast, trusting confidently, believing in the Lord. Amen. the established heart. கடவுள் உங்களுக்கு ஒரு உறுதியான உள்ளத்தை தருகிறார் இன்னைக்கு காலையில். ஆமென். என்ன உள்ளம்? எந்த துச்செய்தி கேட்ட எனக்கு பயம் கிடையாது, எனக்கு துச்செய்தியே நற்செய்தியா மாற்றுவார். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கை குறித்து யாக்கோபு துச்செய்தியை தான் கேட்டான், உன் குமாரன் மரித்து போனான் அப்படின்ட்டு. அவனும் அந்த செய்தியை தான் நம்பிட்டு இருந்தான். ஆஹா, என் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. மக்கள் வாழ்க்கையில் ஏன் டிப்ரெஷனோடு இருக்காங்க தெரியுமா? அவங்க கேட்டது ஒரு தப்பான செய்தி, அதனால தான் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் செய்தி வருது. என்ன செய்தி? யோசேப்பு உயர்ந்த இடத்துல, உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, அவன் உயர்ந்த இடத்துல இருக்கிறான்ட்டு வேதம் சொல்லுது. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்போ யோசேப்பை பற்றி, அவன் பிள்ளைய பற்றி கெட்ட நியூஸ் தான் கேட்டான். இப்போ முறையாக அவன் பிள்ளையை குறித்து மங்கள செய்தி கேட்குறான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கெட்ட செய்தியாகவே கேட்டிருப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் ஃபேமிலியை பற்றி ஏதோ ஒன்றை பற்றி கெட்ட நியூஸாகவே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் இந்த நாள் டுடேஸ் ஆன்வர்ட் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் நற்செய்தியாய் மாறுகிறது. ஐ ஸ்பீக் குட் நியூஸ். எல்லாம் நற்செய்தியாய் மாறுகிறது. எல்லாமே குட் நியூஸாக மாறுது. ஆமென். அந்த ரெல்ம்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். இன்னைக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்கல, கடவுள் ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ரெல்ம்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. the realm of goodness. ஆமென். அது நன்மையின் மண்டலங்களா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சில காரியம் வந்து தோங்கும் பாருங்க, இன்னையிலிருந்து சில காரியங்கள் தோங்குகிறது. சில காரியம் ஆரம்பிக்குது. ராப்பா ஷட்டலாபாரா, எல்லாம் கெட்டது நல்லதா மாறுது. ஆமென், ஆமென். துச்செய்தி பேசினவங்கெல்லாம் நற்செய்தியாளராக மாறுறாங்க. சில பேர் வந்து நம்ம இந்த கமெண்ட்ஸ் போடுவாங்க, தப்பாக போடுவாங்க. சிலர் தப்பாக ஏதாவது கால் பண்ணி ஏதாவது பேசுறது, தப்பாக போடுறதுலாம் வரும் நிறைய. அதுவும் வளர ரொம்ப வரும் பாருங்களேன். நான் சொல்லுவேன், இவங்க தான் நமக்கு நற்செய்தியாளராக இருக்க போகிறாங்க. ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. எதையாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எழுதுவாங்க, ஏதாவது ஒன்று டைப் பண்ணுவாங்க, எதையாவது ஒன்று வரும். எனக்கு நற்செய்தி மட்டும்தான். இன்னைக்கு காலையில் சர்வீஸ்லையும் அற்புதமான ப்ரொஃபெட்டிக் மெசேஜ் கடவுள் கொடுத்தார். நீங்கள் கேட்கலன்னா கேளுங்க. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். காலையில் கேளுங்க. அது இன்னும் வேற லெவலில் இருந்தது. காலையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒரு மண்டலத்தை திறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஆமென். உலகம் ஃபுல்லாக அடைப்புன்னு பேசும்போது கடவுள் வந்து அடப்பை பிடுங்கி திறந்து விட்டுட்டு இருக்கிறார் அவர் ஜனங்களுக்கு. ஆமென். ஆமாம். ஏன்னா என்ன ஆழமாக சென்ஸ் பண்ணுறது என்னென்னா, உணர்றது என்னென்னா, நிறைய நல்ல காரியத்தால் உங்கள் வாழ்க்கை நிரம்புகிறதை நான் உணர்கிறேன். ஆமென். நிறைய காரியங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நிறைய நல்லதாக கேட்க போகிறீங்க. உங்கள் வியாபாரத்தை குறித்து நல்லதாக கேட்க போகிறீங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் ஏதோ ஒரு ஆச்சரியமான காரியம் உங்களுக்காக காத்திருக்கு. ஆமென், 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 ஆமென். அப்போல்லாம் அதை நினைங்க, தேவனே மங்களகரமான உத்தரவு அருளுகிறவர். ஆமென். நல்லா சொன்னையப்பா அப்படின்ட்டு யாரையோ பிடிச்சிட்டு நிற்காதீங்க. உடனே உங்களுக்கு ஞாபகம் வரட்டும், மங்களகரமான உத்தரவு அருளுகிற தேவன்.
இது வரைக்கும் டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேடாகவே இருக்கலாம், ஒரு பேட் நியூஸாகவே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இது ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தேவன் அறிவிக்கிறார். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த 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 எல்லா ரிப்போர்ட்ஸும் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய தழும்புகளால் மாறுகிறது. குட் ரிப்போர்ட்ஸ் வருகிறது. ஹalleluya, hallelujah. Whose reports you believe? I believe the reports of God. என்னை சுற்றிலும் 1000 ரிப்போர்ட்ஸ் வரலாம், அதை நான் நம்ப போறதில்லை. நான் அவர் ரிப்போர்ட்டை நம்புறேன். தேவன் மங்களகரமான உத்தரவை அருளுகிற தேவன். மாஷாகாரானா தேரே மான்டிலே கோரோ. ஹalleluya, hallelujah, hallelujah. அவருடைய இரத்தத்தை நம்புங்க. அவர் உங்களுக்காக செஞ்சு முடிச்சதை நம்புங்க. எந்த மனம் தளர்ந்தவர்களை பார்த்து, மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுங்கள். ஹalleluya. நீங்க என்ன நிலையில இருந்தாலும் தேவன் உங்களுக்கு நற்செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். ராகாமா ஷாகாரா பாலாரா. எலும்புகள் புஷ்டியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல செய்திகள் கேட்க கேட்க எலும்புகள் புஷ்டியாய் மாறுகிறது. உள்ள சில நிறைய மாற்றங்களை தேவன் செய்கிறார் இந்த காலை வேளையில. நன்றி தகப்பனே, நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே. We love you Jesus, we love you Jesus. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். கையில் எடுத்துக்கோங்க எல்லாரும். நல்ல சந்தோஷமான விதைகளை விதைங்க. ஆமென். சும்மா கடவுளுக்கு கிவிங் வந்து அதில் ஒரு பழக்கம் பழகி இருக்கும் பாருங்க. அவ்வளோ கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கல, கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி நீங்கள் ஏன் கொண்டு வரீங்கன்னா எனக்கு கொடுத்தீங்களான்னு நன்றியோடு கொடுக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? கடவுளுக்கெல்லாம் ஒரு தேவையும் இல்லைங்க. கடவுள் வந்து நிறைவான கடவுள். ஆமென். நீங்கள் கொடுக்கும்போது ஹானரில் கொடுக்குறீங்க. ஏதோ பாவம் இதெல்லாம் ஏதோ வருது, ஏதோ கொடுக்கணும் இல்லையா, அப்படிலாம் கொடுக்காதீங்க. கடவுளுக்கெல்லாம் ஒரு தேவையும் கிடையாது. கடவுளுடைய கிருபையினால எங்களுக்கும் எந்த தேவையும் இல்லை. நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். ஆமென். மற்ற இடத்துக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் கடவுள் நம்ம ஊழியத்தை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆமென். ஆமாம். ஆனால் நீங்கள் கொடுக்குறது எப்படி கொடுக்கணும்னா கனம் பண்ணும் இருதயத்தோடு கொடுக்கணும். தேவனுக்காக நான் கொடுக்குறேன், என்ன கொடுத்தாரு, என்னை வாழ வச்சார், நான் அவருக்கு தரேன் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம ஜனங்க எல்லாருக்குமே அந்த ஆவி வந்துடுச்சு. நான் நிறைய பார்க்குறேன். அதாவது கோல்டு வராத சண்டே கிடையாதுங்க. போன சண்டே போய் என்றோம் கோல்டு இருக்குது. இந்த சண்டே இந்த பாருங்கள் இப்போவுமே கோல்டு வந்துடுச்சு. அதனால் தேவன் வந்து கொட்டுகிற தேவன். நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்களோ அவர் உங்களுக்கு அப்படி இருப்பார். நான் பார்த்துட்டேன். மங்களகரமான தேவன், என் அப்பா நல்லவர், எனக்கு நன்மைகளை செய்பவர். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரிவார். ஏன்னா அவர் அப்படி தான் இருக்கிறார். நிறைய பேர் வேறு மாதிரி பார்த்து வேறு மாதிரி வாங்கி கட்டிட்டு போகிறாங்க. அது அப்படி இருக்க வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். பாடல் பாடுவோம் சந்தோஷத்தோடு, கனம் பண்ணும் இருதயத்தோடு கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். ஆமென்.